அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷகுல் ராமானுஜமுகுந்தன். இந்த சம்மர்ல உங்க குழந்தைக்கு காமனா ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை பத்தி தான் இன்னைக்கு நான் வீடியோல பேச போறேன். ஹீட் ரஷ், அதாவது வேர்க்குரு. குழந்தைங்களுக்கு சம்மர்ல வேர்க்குரு ரொம்ப காமன். ஸோ இந்த வீடியோவில் எதனால வேர்க்குரு வருது, அதுக்கு நீங்க வீட்டில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணுன்றதை பத்தி தான் டீட்டெயிலாக சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எதனால வேர்க்குரு அதிகமாக வருது? ஸோ இது பேரே பார்த்தீங்கன்னா வியர்க்குரு, வியர்வையினால ஏற்படக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஸோ குழந்தைங்களுக்கு நிறைய வேர்க்கும் போது என்ன ஆகும்னா, அவங்களுடைய இந்த தோல்ல வேர்வை சுரப்பிலேருந்து சுரக்கிற அந்த வேர்வை வெளியேற முடியாம சம்டைம்ஸ் உள்ளேயே மாட்டிக்கும். அப்போ அது ஒரு சின்னதாக பபுள் மாதிரி வரும். அதுதான் அந்த குரு மாதிரி, குருனா வீக்கம். ஸோ அந்த மாதிரி அந்த வேர்வை துளிகள் ஸ்கின்னுக்கு கீழே கலெக்ட் ஆகிறதுக்கு பேர் தான் வேர்க்குரு. ஸோ இது எப்போ வரும்னா சம்மர்ல ரொம்ப காமன். ஏன்னா சம்மர்ல குழந்தைங்களுக்கு ரொம்ப வேர்க்கும். ஸோ ரொம்ப வேர்க்கும் போது குழந்தைங்களுக்கு இந்த வேர்க்குரு வரும். ஸோ உங்க குழந்தைக்கு வேர்க்குரு இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்? ஃபர்ஸ்ட், குளிக்க வைக்கிறது. குழந்தைங்கள காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை கம்பல்சரி குளிக்க வைங்க. ஸோ முக்கியமாக ஈவினிங் குளிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஈவினிங் குளிக்கும் போது அவங்க டே ஃபுல்லாக விளையாடி இருப்பாங்க. அந்த தூசு, அழுக்கு எல்லாமே ஸ்கின்னில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த வேர்வை சுரப்பியோட அந்த டக்டை பிளாக் பண்ணியிருக்கும். ஸோ குளிக்கும் போது அது எல்லாமே ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். ஸோ குழந்தைக்கோட உடம்பும் அந்த சூடு குறையும். ரெண்டாவது, அந்த ஸ்கின் கிளீன் ஆகும்போது அந்த வேர்க்குரு சீக்கிரம் சரியாகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, குளிச்சதுக்கு அப்புறம் அவங்க போடுற ட்ரெஸ் ரொம்ப மெலிசா காட்டன்னால இருந்த ஒரு ட்ரெஸ்ஸா போடுங்க. ரொம்ப பாலிஸ்டர் கிளாத்தோ இல்லை 2-3 லேயர் ஆஃப் ட்ரெஸ்ஸோ போடக்கூடாது. என்ன சொல்ல போனா, வீட்டில் இருக்காங்கன்னா சிம்பிளா ஒரு பனியன் ஜட்டியோட கூட நீங்க விடலாம். ஸோ டிபெண்ட்ஸ் தான் அவங்க குழந்தையோட ஏஜ், குழந்தை பையனா பொண்ணா, அதுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸை நீங்க போட்டு விடுங்க. மூணாவது, ஸ்கின் எப்பவுமே ட்ரையா பார்த்துக்கணும். ஸோ ரொம்ப வேர்க்குது அப்படின்னா அப்பப்போ துண்டை வச்சு அந்த வேர்வையை தொட்டு தொட்டு அந்த ஸ்கின்னை ட்ரை பண்ணணும். அந்த வேர்த்து அந்த ஈரமாவே ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வேர்க்குரு வரும். நாலாவது, நீங்க வீட்லயே அலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா, சோத்து கத்தாழையோட அந்த ஜெல்லு, இல்லைன்னா நொங்கு இருக்கு இல்லையா, அந்த நொங்கு, அதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா குழந்தைக்கு அந்த வேர்க்குருனால ஏற்படக்கூடிய இச்சிங்கும் கம்மியாகும். அவங்களுக்கு அந்த வேர்க்குரு சீக்கிரம் சரியாகிறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும். அஞ்சாவது முக்கியமான விஷயம், பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது. குழந்தை அது வேர்க்குரு போட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேர்க்குருக்குன்னு சொல்லி நிறைய பவுடர் இருக்கு, அந்த பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. அதுல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கால்க்குன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அது வேர்வை, அந்த நான் என்ன சொன்ன வேர்வை சுரப்பியோட அந்த நாளங்கள்ல போய் அதை அடைச்சிக்கும். ஸோ வேர்வை வெளியில வர முடியாம உள்ளேயே தங்கிக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த உடம்பு ஹீட்டும் அதிகமாகும். அட் த சேம் டைம் ஃபர்தரா வேர்க்குரு வர்றதுக்கு அது ஒரு ரிஸ்கா இருக்கும். ஸோ பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வீட்டில் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்க, நொங்கு யூஸ் பண்ணுங்க, நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமும் வேர்க்குரு சரியாகலை அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணீங்கன்னா கேலமைன் லோஷன் கொடுப்பாங்க. அந்த லோஷன் அப்ளை பண்ணீங்கன்னா 2-3 டேஸ்ல சரியா போயிடும். அடுத்ததா, உங்க குழந்தைக்கு ஃபர்தரா வேர்க்குரு வராமல் இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட், ஹைட்ரேஷன். அவங்களுடைய உடம்புல நீர் சத்து குறையாம பார்த்துக்கோங்க. தண்ணி, இளநீ, மோர் இந்த மாதிரி உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கக்கூடிய விஷயங்களை குழந்தைக்கு கொடுங்க. ஜூஸ் ஐட்டம்ஸ் கொடுக்கக்கூடாது, சுகரி ட்ரிங்க்ஸ் கொடுக்கக்கூடாது. அதை தவிர மற்ற நேச்சுரல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே நீங்க உங்க குழந்தைக்கு கொடுக்கலாம். ரெண்டாவது, குழந்தைய கம்பல்சரி சாயந்தரம் குளிக்க வைங்க. இது எல்லா வயசுக்கும் பொருந்தும். அதாவது குழந்தை 1 மாசம் 2 மாச குழந்தைக்கும் பொருந்தும், பெரிய குழந்தைங்களுக்கும் பொருந்தும். ஸோ உங்க குழந்தை 4 மாசம் குழந்தை, 5 மாச குழந்தைனா கூட சாயந்தரம் ஒரு தடவை உங்க குழந்தைய குளிக்க வைக்கலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில குளிக்க வைங்க. கொஞ்சம் ஓல்டர் சில்ட்ரனுக்கு நீங்க நார்மல் வாட்டர்ல குளிக்க வைங்க. அடுத்தது, குளிச்சதுக்கு அப்புறம் போற ட்ரெஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிங்கிள் லேயர் காட்டன் ட்ரெஸ் நீங்க போட்டு விடுங்க. குழந்தைங்களுக்கு இப்போ ரொம்ப சின்ன குழந்தைங்க, வெயிட் எல்லாம் கம்மியா இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுடைய பாடி ஹீட்டை மெயின்டைன் பண்றதுக்கு ஃபுல்லா கவர் பண்ணணும். அதர்வைஸ் நீங்க நார்மல் ட்ரெஸ்ஸே போட்டு விடலாம். அண்ட் தென் ஃபைனலாக குழந்தை நல்ல வெண்டிலேட்டட், அதாவது காற்றோட்டமாக இருக்கிற மாதிரியான ரூமில் தூங்கணும். ஃபேன் போட்டுக்கலாம், ஏர் கூலர் போட்டுக்கலாம், ஏசி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ குழந்தையோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெம்பரேச்சர் ஏசி டெம்பரேச்சர் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்க அப்படின்னா ஒரு 25-26 டிகிரி வைங்க. ஓல்டர் சில்ட்ரன்னா நீங்கள் 24 டிகிரி 23 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கலாம். ஸோ கம்ஃபர்டபுளான ரூமாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு வேர்க்குரு சீக்கிரம் சரியாகும். இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு வேர்க்குரு ஏன் வருது, எப்படி அவங்கள பார்த்துக்கணுன்றதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் இந்த சீசன்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி குழந்தைங்களோட ஹெல்த் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு சம்மர் கேர் டிப்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.